பார்த்தோம்னா இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு இருக்க ஒரு அஃபேரும், மனைவிக்கு தெரியாமல் கணவனுக்கு இருக்க அஃபேரும் தான். இந்த அஃபேர்ஸ்னால நிறைய குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இந்த அஃபேர்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு கணவன் மனைவி உறவு வந்து நல்லபடியாக போகணும்னா என்ன பண்ணலாம் ஐயா? இப்போ ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம்னா நம்மக்கிட்ட வேலையில் வந்து நமக்கு இது இல்லை, வேலை இடத்துல வந்து நமக்கு வந்து ஃபேவராக நடக்கணும், இல்லை கீழே வேலை செய்கிறவங்க நம்ம சொல் பேச்சு கேட்டு நடக்கணும். ஒரு கடையாகட்டும், ஃபேக்ட்ரி ஆகட்டும், இல்லை ஒரு ஆஃபீஸ் ஆகட்டும், இல்லை ஒரு அரசியல் ஆகட்டும், எல்லாத்துக்குமே தேவையானது வசியம் இருக்குது. மதிமழைக்குன்னுவாங்க. அதே மாதிரி வந்து பிள்ளைங்க பேச்சை கேட்டு அடங்கலை கட்டின புருஷன்கள்லாம் அதுக்கு தேவையானது மாதிரி ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய உண்டு. பொதுவாக சமுதாயத்தில் ஒரு அபிப்பிராயம் வந்திருக்குல்ல, இந்த மாதிரி வந்து மை வைக்கிறது, ஒருத்தவங்களை வசியப்படுத்துறது, இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயம். ஒருத்தவங்களை மைய வச்சு தான் மயக்கிறவங்க, மைய வச்சு தான் அவங்கள இழுக்கிறாங்க அப்படின்னு ஒரு தவறான ஒப்பீனியன் இருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா? கவர்லாம் போட்டு வச்சிருக்கீங்க, யாருக்கும் செஞ்சு வச்சிருக்கீங்களா? இல்ல இதுதான் கொடுக்கறது. ஓகே, இந்த அவரி வேர்ல செய்யறது. இந்த மாதிரி ஓகே பல பொருட்கள் போட்டு இதுல மூலிகை எல்லாம் போட்டு இதுல செய்யறது. அவங்களுக்கு தேவையானவங்க மேல அப்ளை பண்ணா போறோம், அவங்க வந்து கண்டிப்பா உடனே வசியமாயிடும். ஓகே. ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செஞ்சியில தான் இருக்கோம். செஞ்சி மட்டும் இல்லாம உலகம் எங்குமே வந்து ஜின் அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் வர்றது ஒரே ஒருத்தர் தான். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜின் பார்த்திபன் ஐயா அவர்கள் தான். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு நம்ம மீட் பண்ணி. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. தேர்தலாக இருக்கட்டும் சரி, மக்கள் நிறைய பேர் வந்து ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி ஜின் சாரால் நாங்கள் வந்து இவ்வளோ பயனடைஞ்சிருக்கோம், இந்த விஷயம்லாம் எங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு. இன்னொரு பெரிய ஒரு கேள்வி என்னென்னா, ஜின் பார்த்திபன் ஐயா கிட்ட வந்து வெறும் ஜின் மட்டும்தான் இருக்கா அப்படின்ற கேள்வியும் வந்து நிறைய மக்கள்கிட்ட இருக்கு. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு இந்த சின்ன சின்ன பிரச்சனை தான், சின்ன சின்ன பிரச்சனைக்கு நம்ம ஏன் ஜின்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணோம், மற்றபடி எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்ற நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, இப்போ ஜின் அப்படின்றது வந்து எல்லா வேலைகளுக்குமே பயன்படும். நீங்க வந்து ஜின்னை அப்படிதான் பயன்படுத்துறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா வந்து இப்போ இந்த கணவன் மனைவி பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இல்லை, அதுக்கும் ஜின் பயன்படுத்துறீங்களா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. ஸோ அதுக்குமே நீங்க ஜின் யூஸ் பண்றீங்களா ஐயா? எல்லா விஷயத்துக்கும் ஜின் பயன்படுத்தலாமா? ஜின்னு வந்து ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி தான். அது வந்து அதுக்குன்றது கிடையாது. எல்லாத்துக்கும் இப்போ ஜின்னு, கடவுளை எப்படி வணங்குறோம், நம்ம கர்த்தரை வணங்குறோம், எல்லாம் வணங்குறோம், அதே மாதிரி தான் இதுவும் ஒரு ஜின்னு கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி தான். நம்ம என்ன தேவையோ அதை கேட்கறத கேட்டா செய்யும். அதுக்கும் தேவையானது வந்து நம்ம தேவைப்படுறது வந்து ஒரு மனைவி வந்து நம்ம பேச்சுக்கு மதிக்கலைன்னா மை இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது வந்து நான் ஜின்னுன்றது வந்து பேர் எனக்கு உருவாயிடுச்சு மக்களால. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து மை இருக்குது, வருவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளமோ அதுக்கு வரும்போது அதை காட்டுவோம், எடுத்து செய்வோம், காட்டுவோம், தருவோம். அது ஜின்னை மட்டுமே வச்சு செய்யறது இல்ல, பெரிய பெரிய வேலைகளுக்காக ஜின்னை வச்சு செய்யறது. மற்ற சாதாரண வேலைகளுக்கு ஒரு லவ் பண்றாங்க, இது பண்றாங்கன்னா அது மாதிரி விஷயங்களுக்காக வந்து நிறைய வந்து மை இருக்குது, அதுக்கு உண்டான வேற வேற விஷயங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நிறைய இருக்குமா நம்ம கையில. இப்போ வந்து நீங்க சொல்றீங்க தடவையா உங்ககிட்ட இருந்து ஜின்னை தாண்டி என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத கேள்விப்படுறோம். ஸோ இப்போ உங்ககிட்ட என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் மை இருக்கு சார்? அம்மா, ஆண் பெண் வசியத்துக்கு மை இருக்கு. இப்போ ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம்னா நம்மக்கிட்ட வேலையில் வந்து நமக்கு இது இல்லை, வேலை இடத்துல வந்து நமக்கு வந்து ஃபேவராக நடக்கணும், இல்லை கீழே வேலை செய்கிறவங்க நம்ம சொல் பேச்சு கேட்டு நடக்கணும். ஒரு கடையாகட்டும், ஃபேக்ட்ரி ஆகட்டும், இல்லை ஒரு ஆஃபீஸ் ஆகட்டும், இல்லை ஒரு அரசியல் ஆகட்டும், எல்லாத்துக்குமே தேவையானது வசியம் இருக்குது. மதிமழைக்குன்னுவாங்க. அதே மாதிரி வந்து பிள்ளைங்க பேச்சை கேட்டு அடங்கலை கட்டின புருஷன்கள்லாம் அதுக்கு தேவையானது மாதிரி ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய உண்டு. இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த சொத்து பிரச்சனை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த லேண்டை வாங்கிட்டேன், விற்க முடியலை, இல்லை வாங்குறேன் தடைப்படுது. முக்கியமான விஷயம், இந்த தவணை முறையில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு நிலம் வாங்குவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 மாதத்துக்கு கட்டியிருப்பாங்க, ஒரு 10 மாதத்துக்கு கட்டியிருப்பாங்க. அடுத்து அந்த நிலத்தை வந்து அவங்களால அந்த தவணை முறையில் கட்டி வாங்க முடியாமல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த இடம் வாங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்களே, அவங்க உங்ககிட்ட வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்குமே வர்றதில்லை, வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு இடம் வந்து இப்போ வந்து வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு வீடு வாசல், ஒரு இடம் வாங்கினது வந்து ஒரு கனவு, லட்சியம். ஏன்னா அவங்களுக்கு இல்லை, அவங்க பிள்ளைங்களுக்கு. ஆமாம். யாருமே வந்து தான் கெட்டாலும் தன் பிள்ளைங்க ரோட்டில் விட மாட்டாங்க.
அப்படின்ற பட்சத்தில் வந்து நிறைய பேர் எனக்கு இந்த வீடு வாங்கணும், அதே மாதிரி வந்து ஒருத்தவங்க ரொம்ப நாள் வாடகை இருப்பாங்க, அந்த வீடே நமக்கு வருது, ஆனால் அவங்க கொடுக்க மாட்டேன், வேற யாருக்காவது கொடுத்தாலும் கொடுப்பேன், இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இந்த கன்னியாகுமரியில் ஒரு சம்பவம் ஒன்று, பணமே கொடுத்தாலும் இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, ஏன்னா ஒரு ஈகோ பார்க்கறது, இவங்க நம்ம வீட்டில் வாடகை இருந்து நம்ம வீடே வாங்கலாம், அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிற இடத்துல எல்லாருக்குமே நம்பி வர்றவங்களுக்கு அவங்க என்ன இருக்க வீடு தானே கேட்குறாங்க, வேற எதுவும் கேட்கல. அப்போ எல்லாரும் கொடுக்குற மாதிரி தானே பொதுவாக பணம் கொடுக்குறாங்க, அது கெட்ட எண்ணங்கள் அதிகம், அந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய வாங்கி கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எப்படியாவது இதை தான் வாங்கின்னு இப்படி தான் வாழணுன்ற ஒரு வெறித்தனமாக வாழறவங்கலாம் உண்டு. ஆனால் அந்த இடம் முடியாது, அந்த பணம் காசு பொருளாதாரம் முடியாது. அதுக்கு தேவையான வழிகளை ஜின் மூலியமா நம்ம சரி பண்ணி கொடுக்கலாம். அதை நம்ம வேணுன்றதை சாதிச்சு காட்டணும். ஏன்னா தவறான பாதைக்கு போகலை, அவங்க வந்து வேணுன்ற லட்சியத்தை அடைகிறாங்க. அவங்க 24 மணி நேரம் அது ஒரு வேலையா விரியா செய்கிறாங்கன்னும் போது நம்ம அதை கண்டிப்பா நம்ம செய்து கொடுக்கலாம். பல விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு ஆண் பெண் ஆடை வசியம் பண்றதோ, அது வந்து அவங்க ஒரு ஆசைப்பட்ட ஒரு பெண், இந்த வயல போற பொண்ணு ஒன்று எவனும் அந்த மாதிரி ஆசைப்பட மாட்டான், ஒரு ரோட்ல போற ஒரு ஆணை ஒரு பெண் ஆசைப்பட மாட்டாங்க. யாரும் மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அது தீவிரமா மாறுறது. புரியுதுங்களா? அந்த தீவிரமா மாறிதான் எண்ணங்கள் தான் வந்து என்ன பண்ணுது, இப்போ நம்ம பிறக்கும் போதே இந்த வேலைக்கு தான் போறோம், இது போகணும் இல்லை, அவங்கவுங்க வளர வளர அது தோன்றும். அதே மாதிரி தான் லவ்ன்றதும், ஒரு ஆண் மேல ஒரு பெண்ணுக்கு ஆசை வர்றதோ, ஒரு பெண் மேல ஒரு ஆணுக்கு ஆசை வர்றதோ, ஏதோ ஒரு சூழ்நிலை இல்லாத மாதிரி வர்றது தான். அதெல்லாம் அது தவறு கிடையாது. அப்போ அவங்க ஒருத்தவங்க ஒரு சைடா விரும்புறாங்க, ஒரு சைடு இல்லைன்னா நல்லா வச்சுக்க போறாங்க. நல்லா பார்க்கும்போது பேசும்போதே தெரியும், நல்லா பாத்துக்கிறவங்க கேட்கறவங்க தான் வருவாங்க. ஏன்னா தப்பான வழியில போறவங்க எல்லாம் இந்த மாதிரி தேடி வரமாட்டாங்க, அதுலயே தெரியும். இதைப்படி நம்ம செய்து கொடுக்கலாம், பல விஷயங்கள் உண்டு. ஓகே. ஆனா இப்ப பொதுவா சமுதாயத்துல ஒரு அபிப்பிராயம் வந்திருக்குல்ல, இந்த மாதிரி வந்து மை வைக்கிறது, ஒருத்தவங்களை வசியப்படுத்துறது, இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயம். ஒருத்தவங்களை மைய வச்சுதான் மயக்கிறவங்க, மைய வச்சுதான் அவங்கள இழுக்கிறாங்க அப்படின்னு ஒரு தவறான ஒப்பீனியன் இருக்குல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயா? அவன் மைய வச்சு மழக்கிறான், காலுக்கு விந்து செய்யறான், கையை பிடிக்கிறான், 1000 பண்றான், அது அவனுடைய இது நல்லா வாழ வைக்கிறானான்றது தான் முக்கியம். ஓகே, புரியுதுங்களா? இன்னைக்கு இப்போ என்ன சொல்றதுன்னா, பல இடத்துல பல பெண்கள் வாழ்க்கை சீரழிஞ்சு போறதை நான் பார்த்துருக்கிறேன். இந்த தொழில் மூலியமா நிறைய வராங்க. நல்லா எல்லாமே இருக்கும், எல்லாமே போவான் வருவான், ஆனா அவனை பார்த்து ஆசைப்பட்டு போய் கட்டின புருஷனையோடு விட்டுட்டு போய் இன்னைக்கு போய் ரோட்ல அடிக்கிறாங்க பெண்கள். நிறைய பேர் அந்த மாதிரி வந்து கஷ்டப்படுத்துறாங்க. அதை விட இது தவறு கிடையாது. ஏன்னா நல்லவனாட்டம் நடிச்சு அவன் செய்துட்டு போய் நம்ப வச்சு இன்னைக்கு எவ்வளோ பேர் பெண்களும் எவ்வளோ ஆண்களை ஏமாத்திக்கிறாங்க. ஒரு சில பெண்கள், ஒரு சில ஆண்கள் நிறையா. அதுல விட இவன் தேவைக்காக மட்டும்தான், இவன் நல்ல உண்மையான தெரிஞ்சுதானே நாங்க கொடுக்குறோம். இவன் தவறான காரியத்துக்குன்னு நாங்க தரமாட்டோமே. அவன் நல்லவனோ கெட்டவனோ அவன் விஷயத்துல அந்த பொண்ணு நல்லா காப்பாத்துறானா, எங்களுக்கு அதுதான் தேவை. இப்போ உலகத்துல எல்லாருமே நல்லவன்னு சொல்ல முடியாது, யாரையும் கெட்டவனும் நம்ம சொல்ல முடியாது. நீ வர வேலைக்கு இப்போ நீ ஒரு பொருள் வாங்குற, அந்த பொருளை நீ பத்திரமா பார்த்துக்குவியா, நல்லா வச்சிருப்பியா? ஒரு பொண்ணை கட்டுற, அதை பார்த்துக்குவியா? ஏன்னா நம்ம வீட்டு ஒரு பெண் அக்கா தங்கச்சியா இருந்தா என்ன நினைப்போம், அதே தான் நம்ம நினைக்க தோணும். ஏன்னா நம்மளை பெற்றதும் ஒரு தாய் தான். அதனால வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து கெட்டு போறதுக்கு அழிஞ்சு போறதுக்கு எடுத்து கொடுக்க மாட்டோம். காரணமா இது வந்து கேட்டு ரொம்ப நாளா என்ன பண்ணுவோம், பைத்தியமா தற்கொலை பண்ற ஸ்டேஜுக்கு எல்லாம் போயிடுவாங்க. இந்த பெண்ணு நான் இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன், உயிரை விட்டுடுவேன், நான் இப்படி அப்படி வாழணும்னு நினைச்சு ரொம்ப ஆத்திரப்பட்டு ரொம்ப மனசு ரொம்ப இதெல்லாம் போறவங்க எல்லாம் உண்டு. அப்படி போறவங்க கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும், விட்டா இவன் செத்துருவான். அதுக்கு அந்த பொண்ணை கட்ட வச்சு வாழ வைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு இப்போ நானே உங்களுக்கு சொல்றேன், விருப்பப்பட்டு அதை ஒரு வெறித்தனமா அதை ஆசைப்படுறவன் கண்டிப்பா அதை நல்லா பார்த்துக்குவானா மாட்டான், கண்டிப்பா பார்த்துப்பான். அது பொருளா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும். இதே வந்து நீங்க அப்பா அம்மா பார்த்து திடீர்னு எடுத்து வந்து கொடுக்குறாங்க, இதை நான் தவறா சொல்ல வரல, பல பேர் வந்து இதை தவறா புரிஞ்சு செய்யறாங்க, அதனாலதான் சொல்றேன். இப்போ ஒரு தாய் தப்பம் பார்த்து அவனுக்கு அதோட பெண்ணோட அருமையே தெரியல, அப்பா அம்மா பார்த்து தேடி பிடிச்சி கட்டி வைக்கிறாங்க. அவனுக்கு என்ன நினைக்குது, ஏதோ வரா இவன் வந்து வாழ வந்தான்னு ஒரு ரொம்ப அடிமை மாதிரி ட்ரீட் பண்றான். எல்லாருமே சொல்லல, பொதுவா இன்னைக்கு பாதி பேர் அப்படி இருக்கிறாங்க. அந்த பொண்ணை அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, இது செய்யறது, அது செய்யறதுன்னு இன்னைக்கு எங்க ஏரியா ஊர்லயே ஒரு பொண்ணு வந்து வாழாமல்லாம் இருக்குது. சரியா, எங்க ரிலேஷன்லயே ஒரு பொண்ணு வந்து என்னடா நீ என்ன செய்யலாமே, நீ மந்திரிக்காரன் உன் ஆளுங்களை நீ செய்யலாமேன்னு நீ கேட்கலாம். அதுக்காக ஒண்ணும் இல்லை, நம்ம கிட்ட வந்து சொன்னாதான் யாரா இருந்தாலும். புரியுதா? ஒரு வலின்னா கூட தாய்க்கு வலிச்சா பிள்ளைக்கு தெரியுமா என்ன, நம்ம தாய் சொன்னாதான் தெரியும். சரியா, யாருமே சொல்லல, வெள்ளம் முடிஞ்சு போன பிறகு எல்லாம் கடைசி நேரத்துல தான் தெரிய வருது. எதுக்காக நான் மக்களுக்கு விழிப்புணர்வு சொல்ல வரேன்னாக்கா, ஒருத்தவன் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு அதுக்காக கஷ்டப்படுறவன் கண்டிப்பா நல்லா வச்சுட்டு காப்பாத்துவான். இன்னைக்கு ஏதோ வர்றது என்ன பண்ணுவான், அது தெரியாது அவனுக்கு, அதோட அருமை தெரியாது. சரியா, இவன் குடிச்சிட்டு வீட்டுல படுத்துனுங்கிறான், அந்த பொண்ணு டீச்சர் வேலைக்கு போகுது, கஷ்டப்படுது, அந்த மாதிரிலாம் பல குடும்பம். முன்னாடியே நான் பேச முடியல, இன்னைக்கு அதெல்லாம் நிறைய நான் பாக்குறோம். ஒரு கஞ்சா அடிச்சுட்டு ஆயிட்டு, ஏன்னா உண்மையாலுமே கஷ்டப்பட்டவன் எந்த பழக்கமாக இருந்தாலும் விட்டுட்டு கூலி வேலைக்காக இப்போ கூட கஷ்டப்பட்டு காப்பாற்றுவான், அவன் வேலைக்கு காப்பாற்றுவான். கோடீஸ்வரனாகட்டும் கூலிக்காரனாகட்டும், அவன் மனைவியை நல்லா வச்சிருக்கணும். அதுக்காக தான் இந்த வசிய மையன்றதெல்லாம் வர்றது. வேற ஒன்றும் தவறான நோக்கத்துக்கோ தவறாக கொடுத்து பணங்காசு சம்பாதிக்கிறதுக்கோ அந்த வேலையை நமக்கு தேவையில்லை, இருக்கிறதே போறோம் நமக்கு.
இப்போ பார்த்தோம்னா இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு இருக்க ஒரு அஃபேரும், மனைவிக்கு தெரியாமல் கணவனுக்கு இருக்க அஃபேரும் தான். இந்த அஃபேர்ஸ்னால நிறைய குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இந்த அஃபேர்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு கணவன் மனைவி உறவு வந்து நல்லபடியாக போகணும்னா என்ன பண்ணலாம் ஐயா? இதை நான் ஆழமாக போனேன்னா பல பிரச்சனைகள் வரும். நான் சாதாரணமாகவே சொல்கிறேன். ஓகே. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சரியாக இருந்தால் எதுவுமே ஒரு ஆண் சரியாக இருக்கணும். அது எல்லாருக்காகட்டும் எனக்காகட்டும் எல்லாருக்குமே சரி. ஒரு ஆண் கையில் தான் இருக்குதே. நீங்கள் ஒரு பொண்ணுக்கு வந்து தேவையானதை ஆடம்பரமாக வாழ வைக்கலனா கூட அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பூ வாங்கி கொடுத்தா கூட பாசமாக இருக்கிற உலகம் இன்னைக்கு. ஏன்னா என்கிட்ட வந்து அழுகுறாங்க பெண்கள், நான் பார்க்குறேன், அதெல்லாம் எனக்கு தெரியும். என் கணவர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி அழுவாங்க. ஒரு கணவர் வந்து என் பொண்டாட்டி இப்படி இருக்கணும்னு அழுகுறாங்க. ஆணும் சரி பெண்ணும் சரி 2 பேர் மேலேயும் தவறு இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல தவறு பண்ணுறதால தான் விட்டுட்டு அப்புறம் அழுவுறது. என் பொண்டாட்டி அப்படி போயிட்டாலேன்னுட்டு, என் ஒரு புருஷன் இப்படி போட்டுட்டானுட்டு ஒரு பொண்டாட்டி அழுவுறது. எல்லாம் வந்து நம்ம கிட்டேயும் தவறு இல்லாமல் அப்படி நடக்காது. ஆனால் தவறு இல்லாமல் ஒரு சில இடத்துல நடக்குது. ஏதோ ஒன்று தான். ஆனா அதிகமா தவறு நடக்கிறது நம்ம கையிலயும் இருக்குது. ஃபேமிலி குடும்பம் வந்து குடும்பத்தை வந்து நம்ம கண்ணு எப்படி 2 தூசு படாம நம்ம பாத்துக்கிறோமோ, சரிங்களா, நம்ம கண்ணுல ஏதாவது இருந்தா தாங்குறோமா நம்ம, அதே மாதிரிதான் மனைவியும் நினைக்கணும், மனைவியும் கணவனை நினைக்கணும். அப்படி நினைச்சா மட்டும்தான் குடும்பம் ஒத்துமையா இருக்கும், நல்லபடியா வாழ முடியும். ஓகே. இப்போ உங்ககிட்ட இந்த பிரச்சனைன்னு வர்றவங்களுக்கு நீங்க மேஜரா என்ன சஜஸ்ட் பண்றீங்க? எந்த பிரச்சனைக்கு வராங்களோ முதல்ல அதை கேட்பேன். என்ன செய்ய முடியும், அவங்களால என்ன செய்ய முடியும்னு எல்லாம் பார்ப்பேன். அதன் மாதிரி அந்த பொருளை தருவேன், சின்ன தருவேன். சரிங்களா, அதை நான் இது பண்ணி கொடுத்தோன்னா அவங்க அதே மாதிரி செய்யலாம். ஓகே. இப்போ வந்து கணவன் மனைவி பிரச்சனைன்னு அதோட உச்சகட்டம் வந்து பிரிகிறது தான். நீ எனக்கு வேணாம், நான் உனக்கு வேணாம் அப்படின்னு வந்து 2 பேரும் பிரியிறாங்கல்ல. இந்த 2 பேரும் பிரியிறப்ப ஆனால் யாரோ ஒருத்தருக்கு வந்து இல்லை என் கணவனை விட்டு எனக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி சேர்த்து வைப்பீங்க? கண்டிப்பா அம்மா அவங்களுடைய போட்டோவோ அவங்களுடைய பொருள் ஏதோ வேண்டப்பட்டதை நான் கேட்பேன். ஏன்னா கணவன் மனைவி தானே, கண்டிப்பா அவங்களுக்கு பொருள் கூட தேவையில்லை. ஏன்னா அவங்க தாம்பத்திய உறவுல இருக்கிறதால அவங்க கையால செய்தாவே பழிக்கும். ஓகே. ஏன்னா கணவன் மனைவி தானே. இப்போ வேற ஒருத்தவங்களை அஃபேர் பண்ணி 3வது நபரை வசியப்படுத்தணும்னா தான் ஏதாவது பொருள்கள் கூட தேவை. கணவன் மனைவியா இருந்தால் அது கூட தேவையில்லை. நான் கொடுக்குற பொருள் எடுத்துன்னு போய் நான் சொல்ற மாதிரி செய்தாவே போறோம். கட்டாயம் அவங்க 2 பேரும் ஒன்று இணைச்சிடலாம். அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஏன்னா இப்போ காலகட்டத்துக்கு வந்து கணவன் மனைவி ஆகட்டும் யாராகட்டும், இன்னைக்கு போய் ஒரு மனைவி கிட்ட ஒரு சண்டைன்னா அவங்க வீட்டில் போய் எது பொருள் எடுக்க முடியாது, இல்லை எப்படி எப்படியோ நாட்டில் இருக்குது. அப்புறம் நம்ம அது வந்துட்டா நம்பி வந்துட்டா நம்ம செய்து தான் ஆகணும். அதுல நாங்க தான் ரிஸ்க் எடுக்கணும். சரிங்களா, அதுதான் வேலை. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் இது வரைக்கும் நிறைய பேரோட மைகளை பார்த்துருக்கேன். அவங்களோட வசியமை எப்படி இருக்கும், என்னென்ன போடுவாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்கேன். இன்னைக்கு அதே தான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ உங்களோட வசியமை எப்படி இருக்கும், அதை எப்படி நீங்கள் தயார் பண்ணுறீங்க? ஆமாம், பல மூலிகைகளை வச்சு அதை செய்யறது. மை கொடுக்கறது பெருசு இல்லை. அதே சமயம் அவங்களுக்கு அந்த பாதிப்பும் வரக்கூடாது. சைடு எஃபெக்ட், பக்க விளைவுன்னுவாங்க. ஓகே. அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது. மைக்கு பக்க விளைவு? ஆமாம், மேலே வைக்கிறோம் இல்லையா, இப்போ சின்னதாக ஒரு ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சாவே நமக்கு அது இதாகுது, ஏதாவது மேலே பட்டுட்டாவே எரிச்சல் எடுக்குது. மையன்றது எந்த பலமும் இருக்கு, வேற பின்னாடி வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். இதை காட்டட்டுங்க? கண்டிப்பா காட்டுங்க. என்ன சார் கவர்லாம் போட்டு வச்சிருக்கீங்க, யாருக்கும் செஞ்சு வச்சிருக்கீங்களா? இல்ல இதுதான் கொடுக்கிறது. இது வந்து இந்த அவரி வேர்ல செய்யறது. இந்த மை பல பொருட்கள் போட்டு இதுல மூலிகை எல்லாம் போட்டு இதுல செய்யறது. அவங்களுக்கு தேவையானவங்க மேல அப்ளை பண்ணா போறோம், அவங்க வந்து கண்டிப்பா உடனே வசியமாயிடுவாங்க. ஓகே, சரிங்களா. இப்போ வந்து சார் எல்லாரும் ஒரு பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க, நீங்க டிஃப்ரெண்டா பேப்பர்ல வச்சிருக்கீங்க. ஆமா, அது அவங்களுக்கு எப்படியே தெரியாது. நம்மளது உண்டானது நம்ம இதுல தான் காலகாலமா இதுல தான் நான் கொடுக்கறது. பேப்பர்ல இது பஞ்சலோக தகடு, இதுல தான் அந்த பவர் இருக்கும். ஓகே, பேப்பர் கிடையாது, பஞ்சலோக ஐம்புலன் தகடு. ஓகே, நான் ஒரு தடவை பார்க்கலாமா சார்? ஓ, அதான் இந்த சவுண்ட் கேக்குது. ஓகே, இது இந்த தகட்ல தான் நீங்க ரெகுலராவே வச்சு கொடுக்குறீங்க. ஓகே, இது எல்லாருக்கும்லாம் தர மாட்டீங்கல்ல சார்? யாருக்கும் தர மாட்டோம். இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, வாழ்க்கை சீரழிக்கிறவங்க கெட்டவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டோம், நல்லவங்களுக்கு மட்டும் தான் தருவோம். ஓகே, இந்த கேக்குது சார் சவுண்டு அந்த மாதிரி. ஓகே, எவ்வளோ நாள் சார் ஆகும் மினிமம்? இந்த நம்மளது எல்லாமே 2 நாள் தான்மா. ஆதியிலேருந்து இன்னி வரைக்கும் சொல்கிறேன், ஜின்னுன்னாவே 2 நாள் தான். எதுலேயும் எந்த வித மாற்றமும் கிடையாது. எதுவும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது 2 நாளுக்கு மேலே முடியாதவங்க அப்புறம் எத்தனை வருஷமானாலும் எப்படி தீர்க்க போகிறாங்க? உடனே தீர்வு கிடைக்கணும், அதில் மாற்றங்களாக தெரியணும். அதுதான் நம்மளுடைய வேலை. புரியுது.
இப்போ இந்த கணவன் மனைவி காலங்காலமா இப்போ ஒரு பெரிய சந்தேகம் வர்றது எப்படின்னா, காலங்காலமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை திருப்பிட்டு போவாங்க, வீட்டில் வந்து ஒரு அந்யோன்யம் இருக்காது. இந்த மாதிரி இருக்கவங்க எப்படி 2 நாள்ல சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இல்ல இருக்குல்ல. புரியுதுமா நீங்க கேட்கறது. அதுதாம்மா ஜின்னோட மகிமை. ஓகே. இப்போ உங்களால முடியாது, என்னால முடியாது, எல்லாராலும் முடியாது. ஏதோ ஒரு சக்தி ஒண்ணு இருக்குது இல்லையா ம். உலகத்துல? ஏதோ ஒரு சக்தி ஒண்ணு இருக்கு. ஒரு நிமிஷத்துல ஒரு உயிர் போறது டக்குன்னு தடுக்கலாம். ஒரு டக்குன்னு நமக்கே நடந்திருக்கும் ஒரு சில நேரங்கள்ல. ஜஸ்ட் மிஸ்ல நமக்கே உயிருக்கே கூட ஆபத்து வந்திருக்கும். ஆமா. அந்த இடப்பட்ட கேப்ல ஒரு செகண்ட்ல தான் அந்த உயிரை கூட காப்பாத்திக்கிறோம். ம். அது எங்க இருந்து வருது? ம். புரியுதுங்களா? புரியுது. என்னன்னு சொல்றது, உலகத்துக்கு நம்ம எங்க இருந்து வரோம், அது எங்க இருந்து சக்தி வருது? ம். சரிங்களா? ம். எல்லாத்துக்கும் ஒரு மேல ஒரு சக்தி உண்டு. ம். அந்த சக்தியை தான் நம்ம பயன்படுத்துறோம். ஓகே. புரியுதுங்களா? புரியுது. இப்ப நானா செய்யல. ம். புரியுதுங்களா? இப்போ ஒரு 10 மாடி போகுதுன்னாக்கா, ம். ஒரு 10 மாடி பில்டிங் கட்டுறோம்னாக்கா, அந்த 10 மாடிக்கு மனுஷன் செய்யறான்னா அதுக்கு மேல கம்பி, மிஷின் அது இதுன்னு ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் உண்டு. அதே மாதிரி தான் இதுலயும். ஓகே. மனுஷன் நம்ம செய்யறோம், அந்த பொருட்களை பயன்படுத்துறோம். ம். அந்த ஜின்னை வரவேற்கணும். ஜின்னு கிட்ட கேட்டு நம்ம உத்தரவு வாங்கி நம்ம செய்யறோம். ஓகே. இவ்வளவுதான் நம்மளுடைய வேலைகள். ஓகே சார். ஸோ இது வரைக்கும் வெறும் ஜின் அதை பற்றியே உங்ககிட்ட பேசிட்டு இப்போ புதுசாக வசியமை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஜின் மட்டும் இல்லை, சார்கிட்ட வந்து வசியமையும் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வந்து கண்டிப்பாக சாரை பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனைக்கு தீர்வு வேணுமோ அதை வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இதை பற்றி பகிர்ந்துக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றி சார். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.